அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க. போன பாட்டில் என்ன பார்த்தோன்னா, அல்லாஹ் தவளைகள், வெட்டுக்கிளிகள், வெள்ளம், பஞ்சம் போன்றவற்றை அல்லாஹ் தெளிவான சான்றுகளாக அனுப்பினான். இந்நிலையில்தான் மூசாவே, உம்முடைய இறைவனிடம் அவன் உனக்கு அளித்த உறுதிமொழியின்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. இந்த தண்டனையை எங்களிடமிருந்து நீ அகற்றிவிட்டால் நிச்சயமாக உம்முடன் இஸ்ரவேலர்களை அனுப்பி வைப்போம் என்று கூறினார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த மக்களை விட்டு வெள்ளம் அகற்றப்பட்டது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால் அல்லாஹ் அவர்கள் மீது வெட்டுக்கிளியை அனுப்பினான். எனக்கு கிடைத்த தகவலின்படி அவை மரத்தையே தின்றன. எந்த அளவுக்கு எனில், வீட்டு கதவுகளில் அறையப்பட்டிருக்கும் இரும்பாலான ஆணிகளை கூட அவை உண்டுவிடும். இறுதியில் அவர்களின் வீட்டுகளுக்குள், குடியிருப்புகளுக்கும் பிடிமானம் எதுவும் இன்றி அப்படியே கீழே விழுந்துவிடும். அப்போதும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முன்பு போலவே கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த மக்களை விட்டு வெட்டுக்கிளிகள் அகற்றப்பட்டனர். ஆனால் அப்போது அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. அப்போதுதான் அவர்கள் மீது அல்லாஹ் செடிப்பேன்களை அனுப்பினான். ஒரு மனக்குவியலுக்கு அருகில் சென்று அதை தமது கைத்தடியால் அடிக்குமாறு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரிந்து விழுந்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான மணற்குவியலில் ஒன்றின் அருகில் சென்று அதை தமது கைத்தடியால் அடித்தார்கள். உடனே அந்த மக்கள் மீது அவை பேன்களாக கொட்டின. இறுதியில் அவர்களின் வீடுகளிலும் உணவுப் பொருட்களிலும் அவை நிரம்பி வழிந்தன. அதனால் அவர்களுக்கு தூக்கம் கெட்டது. அங்கு வசிக்க முடியாமல் போயிற்று. இது அவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை தரவே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் முன்பு போலவே கேட்டார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த மக்களை விட்டு அவை அகற்றப்பட்டனர். ஆனாலும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. இதையடுத்து அவர்கள் மீது அல்லாஹ் தவளைகளை அனுப்பினான். அவை அவர்களின் இல்லங்களிலும் உணவுப் பொருட்களிலும் நிரம்பி வழிந்தனர். ஒருவர் தமது ஆடையையோ உணவுப் பொருட்களையோ திறந்து பார்த்தால் அது தவளமாயமாகவே காட்சி தரும். இதுவும்